இப்ப தியானத்துல பல ஆண்டுகள் நமக்கு தேவைப்பட்டது. அப்ப பல ஆண்டுகள் எதுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா, நம்மளை புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும். அப்ப ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நம்ம எப்படி அங்க மாறப்படுறோங்கிறத நம்மளாலேயே பார்க்க முடியும். நம்ம ஆசைப்பட்டோம், அந்த ஆசை விடுபட்டுருச்சு. நாம கனவு கண்டோம், அந்த கனவெல்லாம் கனவு வருது, ஆனா அதெல்லாம் ஒரு கனவாவே இல்லை, அதெல்லாம் ஒரு வெற்றிடமா இருக்குது. அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த செயல்கிட்ட அதெல்லாம் ஆதிக்க செலுத்த முடியுது. அப்ப பல ஆண்டுகள்ல ஒரு மனிதன் எவ்வளவு மேம்படுறாங்கிறத நான் தியான வடிவத்திலிருந்து பார்த்துறேன். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் அந்த உடல் மாறும், அந்த உடல் மாற்றம் அடையும், அந்த உடல் டோட்டலா பருவ மாற்றம் அடையும். நாகங்கள் எப்படி சட்டையை உரிச்சு புது புது திருப்பி திருப்பி அடுத்தது ஒரு செக்ஷன் பண்ணுதோ, அதே மாதிரிதான் நம்மளுடைய உடல்ல அடுத்தது ஒரு செக்ஷனா இந்த உடல் மாறிக்கிட்டே இருக்கு. தியானத்துல எப்பயுமே நீங்க நினைக்கிற மாதிரி பிள்ளையாரே வந்துகிட்டு இருக்க மாட்டாரு. ஒவ்வொரு வடிவமா இருக்கும். கடைசியில உருவமே வராது. அங்க உருவம் வராம போது என்ன ஆகுதுன்னா, நீங்க உருவ வழிபாட்டை விட்டு நீங்களே வெளியில வந்துருங்க. அது பக்தியில விடுறதோ இல்ல அது பக்தியாக அணுகிறதோ இல்ல. அதை எப்படி அது ஒரு செயல்னா அங்க டோட்டலா மாறப்படுது. அப்போ உங்களுக்கு என்ன மாதிரி தியானத்துல காட்சி வரும்னா, அந்த உருவம் வரவே வராது. இந்த பிரபஞ்சத்துல எது நேச்சரோ அதை மட்டும்தான் காட்சியா காட்டுவாங்க. அப்ப எதெல்லாம் உங்களுக்கு காட்சியா தியானத்துல காட்டப்படுதோ அந்த பதிவேற்றம் உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிட்டே இருக்கும். இதுதான் அதோடைய தாக்கத்தை ஏற்படுத்துறது ஒரு செயல்வழி. சில பேருக்கு உருவம் எதை காட்டும்னா, உங்களை யாராவது ஒருத்தர் சந்திக்க போறாருன்னா அவருடைய உருவத்தை காட்டும். நீங்க எதையாவது ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா அந்த உருவத்தை காட்டும். நீங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போறீங்கன்னா அதை காட்சி வடிவமா காட்டும். புரியுதுங்களா? இதுதான் அதோடைய செயல்.